Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ணபுரா காய்ச்சல் ட்ரைனிங்கில் டே 3ல வந்துட்டு இருக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு ஃபீடு வைக்கிற மாதிரி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து வச்சுட்டேன். ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு ஃபீடு வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாடிக்கு வந்துட்டு பேர்ட்ஸ் ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணிட்டு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், காய்ச்சல் வந்துட்டு எதுக்கு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சு போடுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. ஸோ காய்ச்சல் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புறா வந்துட்டு வெயிலுக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு நின்று வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு காய்ச்சல் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்திரி இருக்கும், சத்திரியில் வந்து ஏற்றி விட்டிங்க பேர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுடைய சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் போடுறது. காய்ச்சல் வந்து அதிகமாக போடுறதுக்கான ரீசன், வெயிலுக்கு புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்று வந்துட்டு பறக்கும். ஸோ வெயிலில் நம்ம இப்படி காய்ச்சல் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா பேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு தம்மு வந்துட்டு வாங்காது. ஸோ வெயிலுக்கு இன்னும் அதிகமாக தான் வந்து பறக்குமே தவிர வெயிலுக்கு கம்மியாக வந்துட்டு பறக்காது. ஸோ பேர்ட்ஸ் வந்து பறக்கணுன்றதுக்காக காய்ச்சல் வந்துட்டு போடுறோம். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுடைய ப்ளட் லைனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கணும். சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு 200 300 புறா வாங்கிட்டு வந்துட்டு காய்ச்சல் போட்டு பறக்கலை ப்ரோன்னா சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா பறக்காது. ஸோ புறா பறக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோடைய ப்ளட் லைன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜாக்கி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற ஒரு நபர். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரைனிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டியாக வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பேர்ட்ஸுமே வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கனாவே வந்து தெரியும், காய்ச்சல் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் என்ன விதமான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாக் கர்னை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் ஆகிட்டான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. ஸோ பிளாக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கே வந்துட்டு வெயில் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் ஆகிட்டான். ஏன் வந்துட்டு டல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக்கு வெயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அப்சர்வ் பண்ணோம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா புறா கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. ஸோ அவனையுமே வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ரெக்கவர் பண்ணிட்டு ஓட்டிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தொடர்ந்து வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.